கேரட் சாதம் தான் செஞ்சு தரப்போகிறேன். லஞ்சுக்கு முட்டை வெந்துட்டுருக்கு. பொரியலுக்கு பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு பொரியல். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை ஊற்றி கொடுத்துட போகிறேன். இன்றைக்கி லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா சுரக்காய் வந்து பொரியல் மாதிரி செஞ்சுருக்கேன். இது கூட பார்த்திங்கன்னா பொட்டேட்டோ ஃப்ரை. காலிஃப்ளவரில் பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் ஃப்ரை போட்டு எடுத்துக்க போகிறேன். நகுல் ஸ்கூல்லேருந்து வந்தாச்சு. இப்போ ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் ஃப்ரை தான் போட்டு காலிஃப்ளவர் 65 தான் போட்டு நகுலுக்கு கொடுக்க போகிறேன். 2 பக்கம் நல்லா செவந்து வந்த பிறகு எடுத்துடலாம். 2 பக்கம் நல்லா கிறிஸ்பியாக வெந்து வரட்டும். வெந்தோடனே எடுத்துக்கலாம். கிறிஸ்பியான கோபி 65 பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. ஆறுனோனையும் பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பி ஆகிடும். ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ் பார்த்திங்கன்னா தக்காளி சாதம் செஞ்சு கொடுக்க போகிறேன். தக்காளி இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டு ஒயிட் ரைஸில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட போகிறேன். நகுலும் பார்த்திங்கன்னா டிஃபன்லாம் சாப்பிட்டு ரெடி ஆகிட்டார். ஸ்கூல் வேன் வரத்துக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ப்ளவுஸும் பார்த்திங்கன்னா தைச்சி முடிச்சாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ஹெம்மிங் தான் கழுத்துக்கு கைக்கெல்லாம் கொடுக்கணும். பாதி ஹெம்மிங் முடிச்சிருக்கேன், பாதி கழுத்தில் இன்னும் பாதி முடிக்கணும். ஹெம்மிங் முடித்தோடனே பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் அந்த ரவுண்ட் ஷேப் பார்க்குறதுக்கு. மிஷின்லேயே பார்த்திங்கன்னா ஓரடிக்கலாம். ஆனால் ஹெம்மிங் கொடுத்தா தான் பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு நீட் ஃபினிஷாக நல்லாயிருக்கும். இந்த மாதிரி மடித்து ஹெம்மிங் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கழுத்தும் பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக வந்துடும். லாஸ்ட் வீடியோவில் கட் பண்ணி வச்சுருந்தேன் ப்ளவுஸு இப்போ பார்த்திங்கன்னா ஃபினிஷிங் முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸுக்கு தக்காளி தொக்கு மாதிரி செஞ்சு அது சாதத்தில் பிசைஞ்சு கொடுத்துட்டேன். பாலும் வந்துட்டு பாலும் காய வச்சாச்சு. ரைஸு ரெடி ஆயிடுச்சு. லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா பொல்லங்காய் இருக்குது. தட்டைப்பயிறு போட்டு செய்யலான்ட்டு ரெடி பண்ணலான்ட்டு இருக்கேன். பாத்திரம்லாம் இருக்குது பார்த்திங்கன்னா எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா மாவு தீர்ந்துருச்சு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஓட்ஸ் இருந்தது. சரி அதை ஓட்ஸ் உப்புமா மாதிரி செஞ்சலான்ட்டு ஓட்ஸ் வந்து ஒரு கப் எடுத்துகிட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். சத்து மாவு பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. சத்து மாவு கஞ்சி ஆறுனோடனே பார்த்திங்கன்னா தனிஷ்க்கு ஒரு டம்ளர் கொடுத்துடலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா தட்டைப்பயிறு சுரக்க தான் செய்ய போகிறேன். தட்டைப்பயிறு ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன். எகெயின் பார்த்திங்கன்னா இந்த காய் கட் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு விசில் தட்டைப்பயிரோடு சேர்த்து விட்டுட்டோம் அப்படின்னா காய் வெந்து வந்துடும். இதுக்கு பார்த்திங்கன்னா மசாலா அரைச்சி தான் செய்ய போகிறோம். சின்ன வெங்காயம் மசாலாலாம் போட்டு அரைச்சி இந்த தட்டைப்பயிறு சுரக்காய் கிரேவி பண்ணிடலாம். லாஸ்ட்டாக புளி ஊற்றி கொதிக்க வச்சிட்டோம் அப்படின்னா இந்த கிரேவி ரெடி ஆகிடும். ஒவ்வொரு டைமும் இந்த மாதிரி பொல்லங்காய் கட் பண்ணுறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் சேலஞ்சிங்காக தான் இருக்கும். எதனாலன்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பாக கட் பண்ணிவிட்டு அது ஒன்றா சேர்த்து கட் பண்ணும்போது சின்ன சின்னதாக கட் பண்ணும்போது நழுவி போகுது. அது காயே பார்த்திங்கன்னா கொஞ்சம் வளவளப்பாக தான் இருக்கும் கட் பண்ணுறதுக்கு. ஒரு 2 விசில் இட்டு வேக வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா வெந்து வந்துடும். கொத்தமல்லி தூள் பார்த்திங்கன்னா வீட்லேயே அரைச்சது இது வந்து ஃபில் பண்ணிக்க போகிறேன். குழம்புக்கு வேணுங்கிற 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். தேங்காய் ஒரு கால் கப் ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துடலாம். காலிஃப்ளவர் ஃப்ரையும் பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. குழம்பும் பார்த்திங்கன்னா கொதி வந்துட்டுருக்கு. இப்போ லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா புளி வந்து கரைச்சி ஊற்றிக்க போகிறேன். புளி ஊற்றிட்டு நல்லா கொதிச்சு வருது குழம்பு. இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா ஆஃப் பண்ணிடலாம். புளியோடைய பச்சை வாசனை போயிடுச்சு. இதில் பார்த்திங்கன்னா ஓட்ஸ் உப்புமாக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா தண்ணி ஒரு கப் ஓட்ஸுக்கு பார்த்திங்கன்னா 2 கப் தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதி விடணும். ஓட்ஸ் உப்புமா பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகி வந்துருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா இன்னும் அந்த ஹீட்டில் பார்த்திங்கன்னா நல்லா வந்து கெட்டி ஆகிடும். இப்போ ஆஃப் பண்ணிடலாம். நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். நல்லா பார்த்திங்கன்னா ஹேர் பேக் தான் போட்டுட்ருக்கேன். தனிஷ் தூங்கிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா போட்டுடலான்னு சொல்லிட்டு தான் போட்டுட்ருக்கேன். இது பார்த்திங்கன்னா லீவ்ஸ் மருதாணி லீவ்ஸ் அரைச்சி அந்த மருதாணி பார்த்திங்கன்னா தலைக்கு வந்து அப்ளை பண்ண போகிறேன். கூடவே பார்த்திங்கன்னா அவுரி பவுடர் இதுலேயே மிக்ஸ் பண்ணிட்டேன். இது மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ தலையில் ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சிட்டோம் அப்படின்னா வாஷ் பண்ணிக்கலாம். துணியெல்லாம் பார்த்திங்கன்னா மேலே காஞ்சிருந்தது. இப்போ இதை வந்து எல்லாம் மடித்து வச்சிடலாம்.
இப்போ இந்த துணி எல்லாமே பார்த்திங்கன்னா கையோடு மடித்து வச்சிட போகிறேன். மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கனால பார்த்திங்கன்னா ஒரு நாள் 1.5 நாள் நல்லா துணி காயிற மாதிரி இருக்குது வெயிலில். திடீர்னு மழை வேற வந்துடுது. வெயில் வர்றதே பார்த்திங்கன்னா அப்பப்போ தான் வருது. அதனால் 1 நாள் 2 நாள் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா காஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. இப்போ 2 டேஸ்க்கான எல்லா துணியும் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ வந்து எல்லா துணியும் மடித்து வச்சிட போகிறேன். இந்த துணி மடிக்கிற டாஸ்க் தான் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய டாஸ்க்காக இருக்குங்க. நகுலும் தனிஷும் விளையாண்டுட்ருக்காங்க. அந்த கேப்பில் பார்த்திங்கன்னா துணியெல்லாம் மடித்து வச்சலான்ட்டு கடைக்கடைன்னு எல்லா துணியும் மடித்து வச்சிட்ருக்கேன். நைட்டுக்கு பார்த்திங்கன்னா சாதம் தான் வச்சுருக்கேன். சூடான சாதம் கூடவே பார்த்திங்கன்னா தட்டைப்பயிறு சுரக்காய் போட்டு அந்த கிரேவி தான் வந்து இன்றைக்கி நைட்டுக்கு வந்து சாப்பாட்டுக்கு வச்சு சாப்பிட போகிறோம். இந்த விளாக் பார்த்திங்கன்னா இதோட முடியுது ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு விளாக்கில் மீண்டும் சந்திக்கலாம். அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க. ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்து போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனும் உங்கள் மொபைலுக்கு மிஸ் ஆகாமல் வந்துக்கிட்டே இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.